இந்த டிசிஎஸ் விஷயம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்த விஷயம் இங்கே என்ன வந்து சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க ஜூலை 2022 டு மார்ச் 2026 வரைக்கும் இது எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால டியோலிலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த நாசிக் அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய விமன் போலீஸ் ஒரு 4 பேர் கிட்டத்தட்ட எப்படின்னா வந்து நம்ம ஒரு மூவியில் போகிற ஒரு விஷயம் ரியலாக நடக்கிறதா மூவியில் எடுப்பாங்க. சில டைம் சில எக்ஸாஜரேட்டிங் ஃபேக்டர் இருக்கும். பட் அதெல்லாம் நடந்தது இந்த டிசிஎஸ் விஷயம். நீங்க சொல்லும்போது கேரளா ஸ்டோரிஸ் எக்ஸாக்ட்லி அதான் சொல்லுவேன். இல்லை இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம முன்னாடிலாம் வந்து நம்ம சொல்லும் போது லவ் ஜிஹார் அப்படின்னு ஆரம்பிச்சோம் போது கார்பரேட் ஜிகார் அப்படின்னு இன்னைக்கு நேம் பண்ணப்படுற அளவுக்கு அதற்கு காரணம் இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்களில் எல்லாமே முஸ்லிம்ஸ். இன்னும் என்ன அப்படின்னா, சில இடத்துல வந்து விமனை வந்துட்டு இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு தென் நீ வந்து ரிலீஜியஸாக நீ கன்வெர்ட் ஆனாதான் ரிலிஜியன் கன்வர்ஷன் நடந்தால் மட்டும்தான் வில் அக்செப்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. முதல்ல அவங்களோட பழகுங்க, அப்புறம் அவங்களோட குடும்பத்திலிருந்து பிரிங்க, தேவைப்பட்ட கர்ப்பமாக்குங்க. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் லாங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம், நிறைய உமனுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சொசைட்டியில் போயிட்டுருக்கு. கடந்த நிறைய ஆண்டுகளாக அது இன்னும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுவும் முக்கியமாக இப்போ சமீபத்தில் வந்து டிசிஎஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் நடந்த அந்த ஒரு அப்யூஸாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ ஒரு சைடு வந்து ரிலீஜியஸ் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அக்யூசேஷன் அப்படிங்கிறது வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கேஸுமே இப்போ வந்து பரபரப்பாக வந்து பேசப்பட்டுருக்கு. இன்றைக்கி அதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், ஆக்சுவலி இப்போ இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நமக்கு தொடர்ந்து வந்து இந்த பெண்களுக்கு ரீதியான விஷயம் வந்து நிறைய ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அப்யூஸ், வயலன்ஸ், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட். ஓகே, போகும்போது நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது பேசும்போது நம்ம பேசின ஒரு விஷயம் என்னவா இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா, தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்த் டு டெத். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பித்தோன்னா முன்னெல்லாம் சொல்லலாம் ஒரு ஏஜ் இருக்குது, இப்போ ஒர்க் போகும்போது எங்கேயாவது நடக்கும் ஹராஸ்மெண்ட் நடக்கும்ன்றது இல்லாமல் இன்றைக்கி ஒரு 1.5 years 2 yearsல ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 70-75 வயசு வரைக்கும் நடக்கக்கூடியது. அதுவும் எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த இயர் பார்த்துருக்கோம். தட் டூ எஸ்பெஷலி ஜான் ஃபெப் மார்ச் வரைக்குமே நமக்கு, அதுவும் இந்த அன்ஆனிசிட்டி இஷ்யூக்கு அப்புறம் நிறைய ரெஜிஸ்டர் ஆச்சு. இந்த அன்ஆனிசிட்டி விஷயத்துலேயே வந்து நம்ம இந்த பாஷன் ஒன்று அடிபடுறது வந்து நம்ம நிறைய கேட்டோம் இல்லையா? என்னாலேயே அதை பார்க்க முடிஞ்சது. நிறைய அந்த டிவி சேனல்ஸ் போயிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு அந்த ஒரு லைக் கேட்கும் போது சர்வே எடுக்கும் போது அங்க படிக்கக்கூடிய லைக் கேர்ள்ஸுமே வந்துட்டு பாஷ் அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அகைன் இந்த டிசிஎஸ் விஷயம் வரும்போது இங்க நிறைய அடிப்படுற ஒரு விஷயம் பாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல இப்போ 2 மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த தகவல் நமக்கு என்னவா இருந்தது அப்படின்னா, பாஷ் கமிட்டி கிட்ட வந்துட்டு நம்பர் ஆஃப் லைக் மல்டிபிள் இமெயில்ஸ் அனுப்பப்பட்டு, தட் இஸ் 72, தட் இஸ் டு த HR அனுப்பப்பட்டு அங்க எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல தென் அவங்க பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்ததின் அடிப்படையில் பின்னாடியே வந்தாங்க. மொத்தம் ஒரு 9 FIR ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. பட் இப்போ நமக்கு வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, உள்ள வந்து நம்ம அந்த கூகுள் கிட்டேயா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வச்சு ஒரு இண்டிபெண்டன்ட் கவுன்சிலரா உள்ளேயே ஒரு டீம் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு விஷயம் இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா, பாஷ் கமிட்டி கிட்ட இது மாதிரியான எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அப்படின்னு வந்து டிசிஎஸ் நிறுவனம் சார்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இப்போ சொல்லப்படுது. ஸோ இங்கே 2 வெவ்வேறு மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. முதல்ல இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த லைக் ஈஸியாக அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒன்று எஸ் இங்கே மத மாற்றம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை கூடவே போகும்போது வந்து லைக் செக்ஷுவல் ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸாக இருக்கட்டும், இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது இல்லை இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, எப்படி நம்ம முன்னாடிலாம் வந்து நம்ம சொல்லும் போது லவ் ஜிஹார் அப்படின்னு ஆரம்பித்தோம் போது கார்பரேட் ஜிகார் அப்படின்னு இன்னைக்கு நேம் பண்ணப்படுற அளவுக்கு அதற்கு காரணம் இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்களில் எல்லாமே முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இதில் அந்த HRன்னு சொல்லக்கூடிய நிடாகான் அதுலேயும் இப்போ ஒரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இல்லை அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா டானிஷ் ஷேக், தௌசஃப் அத்தர், தென் ராசா மேமன், ஷாருக் குரேஷி, அண்ட் தென் ஷாஹி ஷேக், ஆசிஃப் அஃப்தாப், ரெண்டு சொல்றாங்க, ஆசிஃப் அத்தர் அண்ட் தென் அஸ்வின் சைனானி. ஓகே, இவங்க கூட இந்த HR மேனேஜர்னு சொல்லப்பட்ட நிடாகான் எல்லாருமே முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கு நிறைய ஃபர்ஸ்ட் அந்த நேம் டேக் பார்க்கப்பட்டது என்னன்னா, பீஃப் சாப்பிட சொல்றாங்க, அங்க இருக்க சில மேல் எம்ப்ளாயீஸே வந்துட்டு என்னன்னா நமாஸ் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல ரிலீஜியஸ் கன்வர்ஷன், ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை ப்ரீச் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னும் என்ன அப்படின்னா, சில இடத்துல வந்து விமனை வந்துட்டு இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்
செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு தென் நீ வந்து ரிலீஜியஸாக நீ கன்வெர்ட் ஆனாதான், ரிலிஜியன் கன்வர்ஷன் நடந்தால் மட்டும்தான் வில் அக்செப்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. கூடவே இதில் பெரிய ஷாக்கிங் என்ன அப்படின்னா, இதில் மோஸ்ட்லி டார்கெட்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா புவர் ஃபேமிலிஸ் விமென்னு சொல்லப்படுது. ஓகே, அதாவது ஒரு 18,000 to 25,000 சேலரி வாங்கக்கூடியவங்க, அந்த பிபிஓ ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம நிறைய பேசியிருக்கோம், விமென் அகேன்ஸ்டாக எந்த கிரைம் நடந்தாலும் விமன் வெளியில் வர பயப்படுறதுக்கு காரணம் ஒன்று சொசைட்டி, இன்னொன்று அவங்க தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியாக இருப்பாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருப்பாங்க. அதாவது என்னென்னா ஃபேமிலியே நம்ம மாற்றிடலாம், ஃபேமிலி சுச்சுவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நான் வெளியில் வந்தால் லைக் திஸ் திங் கேன் பி டன் பை மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வெளியில் வரவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இங்கே நடக்கிறத நான் போய் சொன்னால் வீட்டில் வேலைக்கு விட மாட்டாங்களோ, கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் ஹஸ்பண்ட் விட மாட்டாரோ, சந்தேகப்பட்டு விட மாட்டாரோன்னு மாதிரி நிறைய விஷயத்த சரியாயிடும் மூடி வச்சு நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா அந்த பெண்கள் தான். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து நீங்கள் அந்த பாஷ் பொறுத்த வரைக்குமா இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற அவுட்டர் வேர்ல்டு விஷயமா இருக்கட்டும், எதுவுமா மியர் சைலன்ஸ் தான் வந்து இவங்க ஓகே நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம்னு நினச்சிக்கிறாங்க. பட் கிடையாது, மியர் சைலன்ஸ் சம்டைம்ஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் அக்செப்டன்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஏன்னா அங்கே என்னென்னா மௌனம் சம்மதம்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல. ஏன்னா ஒரு அன்வெல்கமிங் விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வச்சுக்கோங்களேன். இப்போ ஆஃபீஸில் இருக்குது, இப்போ எங்கேயாவது நம்ம காலேஜ்க்கோ போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், யாராவது ஒரு 2-3 பாய்ஸ் அங்கே நம்ம ட்ரெஸ்ஸிங்கை கமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அது எப்படின்னா வந்து ரொம்ப ப்ரைடாக எடுத்துகிட்டு போயிடுறோம். ட்ரெஸ்ஸிங்கை கமெண்ட் பண்ணாலோ இல்லை ஏதாவது கமெண்ட் பண்ணாலோ பாரு என்னை பார்த்து வந்து அது எப்படி ஆகிடுதுன்னா நம்ம அப்படியே ஒரு மாதிரி வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து பறக்க ஆரம்பிக்கிற ஒரு மொமெண்ட்டாக எடுத்துக்கிறோம் இல்லையா. பட் அந்த மாதிரி விமன் எடுத்துக்க கூடாது. அது என்ன ஆகுனா சில மென்க்கு வந்து க்ரீன் சிக்னலாக அந்த இடத்துல போயிடும். என்ன பண்ணாலும் இவன் அமைதியாக இருக்காடா மச்சா, ஸோ நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இந்த இடத்துல. அப்புறம் நாளைக்கு எப்படி கேள்விகள் வரும்னா, அன்றைக்கி நான் பண்ணப்போ நீ ஏன் அமைதியாக இருந்தேன், அப்போ உனக்கு அன்றைக்கி மட்டும் பிடிச்சிருக்குதா, இன்னைக்கு உனக்கு பிடிக்காம போயிடுச்சா, அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வரும். ஸோ விமன் பிடிக்கலையா, யூ கேன் வாய்ஸ் அவுட், இட் இஸ் யோர் ரைட். ஓகே, ஏன்னா இந்த டிசிஎஸ் விஷயம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்த விஷயம் இங்கே என்ன வந்து சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க ஜூலை 2022 to மார்ச் 2026 வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருந்தது. இங்கே இவங்க வந்துட்டு இவ்வளோ விஷயங்களை அனுபவிச்சு முதல்ல ஒரு விமன் வெளியில் வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம நேற்று வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்து லைக் அந்த HR நிடாகான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டும் தென் ஒரு 72 இமெயில்ஸ் கிட்ட போடப்பட்டு எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை பாஷ் கமிட்டி கிட்ட இருந்து. இது எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால டியோ லில்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியில் வந்தது ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனு பர்டிகுலர் அந்த நாசிக் அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய விமன் போலீஸ் ஒரு 4 பேர் உள்ள அண்டர் கவர் ஏஜென்ட்டாக அனுப்பப்பட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா வந்து நம்ம ஒரு மூவியில் போகிற ஒரு விஷயம் ரியலாக நடக்கிறதா மூவியில் எடுப்பாங்க, சில டைம் சில எக்ஸாஜரேட்டிங் ஃபேக்டர் இருக்கும். பட் அதெல்லாம் நடந்தது இந்த டிசிஎஸ் விஷயம். ஓகே, சொல்லும்போது கேரளா ஸ்டோரிஸ் எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வந்த கேரளா ஸ்டோரிஸ். என்னன்னா ஒரு 4 பேர் வந்து அண்டர் கவர் ஏஜென்ட்டாக உள்ள அனுப்பப்பட்டு, அதாவது மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் டு அட்மின் லெவல் வரைக்கும் அவங்க வந்து அங்கே பணியமர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 40 நாள் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சிருந்துருக்காங்க. கண்காணிச்சு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் இது உறுதி செய்யப்பட்டுச்சு. ஆக்சுவலி எஸ், விமன் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடக்குதுன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் ஒரு விமன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, கூடவே இன்னும் ஒரு 8 விமன் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஓகே, இதன் விளைவாகத்தான் இன்னைக்கு அது 9 கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல. கூடவே இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து இந்த டியோலாலி ஸ்டேஷன்லையும், இன்னொன்று மிச்சம் வந்து மும்பையில் இருக்க நாக்கா இங்கே இருக்கக்கூடிய இடத்துல 8 எஃப்ஐஆர், இங்கே ஒரு கேஸ், ஒரு மொத்தம் 9 கேஸ் ஆனது இங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, முதல்ல வந்து இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு அடுத்தது அந்த நிடாக்கான் அவங்களை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தென் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்தது. இது நேற்றுக்கு முந்தின வரைக்கும் வந்த ஒரு அப்டேட். ஓகே, அதாவது என்னன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தட் இஸ் டிசிஎஸ்ல 0 டாலரன்ஸ் பாலிசி இருக்குது. தட் இஸ் டுவர்ட்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டுவர்ட்ஸ் எனி அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் வி ஹேவ் 0 டாலரன்ஸ் பாலிசி. அதாவது இந்த மாதிரி அங்கே நடக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு எதாவது நடந்தது அதை எங்களால் பொறுத்துக்க முடியாது, இமீடியட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அப்படிங்கிறது. ஸோ இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது அங்கே சொன்ன விஷயம் என்னன்னா, இவங்களை டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு டிசிஎஸ் நிறுவனம் சார்பில் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவங்க கூடவே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த டிசிஎஸ் டாடா சன்ஸ் சேர்மன் வந்து என் சந்திரசேகரன் அவர்களும் இங்கே இதை சொல்லியிருந்தார். என்னன்னா, இது ரொம்ப வந்து லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கல, அதனால நாங்கள் அந்த டிசிஎஸ் சிஇஓ ஆர்த்தி சுப்ரமணியன் வந்துட்டு ஃபர்தராக இது எல்லாத்தையும் வந்து லைக் கண்காணிச்சுட்டு அடுத்த வந்து அவங்க எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை வந்து இதுல சொல்லியிருந்தாரு. கூடவே போலீஸ் என்கொயரிக்கு என்னென்ன விஷயம் தேவையோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறோன்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது வந்து நமக்கு நேற்று வரைக்கும். நேற்றுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் இப்போ என்ன அடுத்த ஷாக்கிங்கான விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா, வந்துட்டு அந்த நிடாகான் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க வந்து ஷீ இஸ் நாட் அண்ட் ஹெச்ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து.
ஓகே, அவங்க வந்து தட் இஸ் ஒரு செயல்முறை உறுப்பினர் மட்டும்தான், அவங்க கிட்ட எந்தவித பொறுப்புகளும் ஒப்படைக்கப்படவில்லை அப்படின்னு ஒன்றும் சொல்லியிருக்காங்க. கூடவே நாங்கள் இதை கூகுள் வச்சு இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஒரு இன்டர்னல் ஒரு ஆடிட் நடத்தும் போது தெரிய வந்தது, இந்த மாதிரி எந்த மெயில்ஸும் வரல, கூடவே பாஷ் கமிட்டிக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரல அப்படிங்கிறது. இது வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த கம்ப்ளைண்ட் அவங்கள போய் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். கூடவே இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நேஷனல் விமென்ஸ் கமிஷன் உள்ள வந்திருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உள்ள வந்துட்டு அவங்க என்ன பண்ணி ஆல்ரெடி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டாச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. கூடவே இங்கே இன்னொன்று என்ன நடந்தது அப்படின்னா, அந்த உண்மை கண்டறியும் குழு அப்படிங்கிறது லைக் நேஷனல் கமிஷன் ஃபார் விமனால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு ஒரு 4 மெம்பர்ஸ் அங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லாயர் மோனிகா அரோரா அவங்க. ஸோ சாட்டர்டே ஃபர்ஸ்ட் என்கொயரி, சண்டே செகண்ட் என்கொயரி ஆனது இங்கே நடத்தப்பட்டது. கூடவே இங்கே என்ன அப்படின்னா, அவங்க வந்து பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை போய் பார்த்துருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்து என்ன நடந்தது, எல்லா என்கொயரிஸும் இங்கே எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக வைக்க வேண்டிய தருணம் இல்லையா? அப்போ தான் இன்னும் எவ்வளோ பேர் வெளியில் வருவாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய நடக்கும்போது சொன்ன விஷயம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மேட்டர்ஸ். ஓகே, இன்னொன்று பார்த்தோன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஐபிஎஸ், இன்னொன்று வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் சார்பிலேருந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர், இவங்க எல்லாம் இது பண்ணி இவங்க ஒரு இன்டர்னல் எல்லாமே இது என்கொயரி முடிச்சு ஒரு ஆடிட் நடத்தி அவங்க ஒரு ரிப்போர்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. நம்ம யாருமே வந்துட்டு அந்த இதில் நடந்த கொல்கட்டா இதில் நடந்து வந்து அந்த டாக்டரோட இதை மறந்துருக்க மாட்டோம் இல்லையா? அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள லைப்ரரிக்குள்ளே உட்காந்து இந்த பிஜி இன்டர்ன் உட்காந்து படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். அங்கே எல்லா டாக்டர்ஸும் ஒன்று கேட்டாங்க கோர்ட்டில். என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு, ஏன்னா அங்கே செக்யூரிட்டி கூட இல்லைன்னு சொல்லப்பட்டது இல்லையா? இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து எங்களுக்கு இந்த விஷயம்லாம் எங்களுக்கு வேணும், ஒரு சட்டம் இயற்றி கொடுங்கன்னு கேட்டப்போ அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க கோர்ட்டுனா, நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், சட்டம் இயற்ற வேண்டிய வேலை பார்லிமெண்ட்டோட வேலைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? மேபி இந்த டிசிஎஸ்ல இந்த என்சிடபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அந்த டீம் கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நாளைக்கு வேற ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இவங்களை அரெஸ்ட் பண்ணதே யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பயங்கர எதிர்ப்பு துறை, அந்த பயங்கரவாதம் எதிர்ப்பு துறை தான் இவங்களை அரெஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணி இவங்களை அடுத்த கட்ட இங்கே என்கொயரி ஆனது போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ் சார்பிலேருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட்டும் இங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது உள்ள எல்லாம் விசாரணை நடத்தி என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் இது அந்த ஆர்த்தி சுப்பிரமணியம்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட தலைமையில் இந்த விஷயமானது இங்கே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இங்கே என்ன அப்படின்னா, இந்த சிஎம் வரைக்கும் போய் அந்த மாநில சிஎம் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் அவருமே வந்துட்டு இதில் இந்த விஷயத்தை வந்து லைக் அது சீஃப் செக்ரட்டரியாக இருக்கட்டும், இந்த எஸ்ஐடி டீமாக இருக்கட்டும், இல்லை அந்த லைக் போலீஸோட கமிஷனராக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு குழுவாக சேர்ந்து தான் இதில் அடுத்தடுத்த கட்டம் என்ன போகணுன்ற டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்து லைக் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கைது செய்யப்பட்டவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான வாக்குமூலங்கள் என்ன அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கா? இல்லை, இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வரல. ஏன்னா இதில் சொன்ன மாதிரி திஸ் இஸ் டூ இயர்லி. ஓகே, ஏன்னா இங்கே அரெஸ்ட் பண்ணி இங்கே என்கொயரி ஆனது இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பண்ணும்போது இப்போ இந்த விஷயமானது இப்போ இங்கே வாக்குமூலமானது விசாரணையானது போயிட்டு இருக்கு. ஏன்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 4 வருஷம்னு சொல்லப்படுது. ஏன் லைக் இன் பர்டிகுலர் இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா வேற டர்ன் எடுத்திருக்கோம். வை இன் பர்டிகுலர் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அப்படிங்கிறது இது மேட்டர்ஸ் இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இந்த நிடாகானுக்கு வந்து இந்த ரெட் ஃபோர்ட்டில் பாம்பு பிளாஸ்ட் ஏற்பட்டவங்களோட தொடர்பு இருக்கின்ற மாதிரியான செய்திகள் எல்லாமே வந்தது. பட் விச் இஸ் நாட் இட் கன்ஃபார்ம்டு. ஓகே, நமக்கு எல்லா செய்திகளாக வர்றதை வச்சு நம்ம வந்து இது வந்து கன்ஃபார்ம்டான சோர்ஸ் கிரெடிபிள் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, அந்த மாதிரியான நிறைய செய்திகள் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது ஓகே, இது என்கொயரிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வில் கெட் டு நோ இதற்கு உண்மையான காரணம் தான் என்ன, ஏன் இவ்வளோ விஷயங்கள் அப்படின்னு. இல்லை இன்னும் செய்திகள் எல்லாமே நமக்கு வந்தது என்னன்னா, லைக் அவங்கள வந்து டெரஸில் வச்சு தனிமைப்படுத்தி ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேக்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கன்ஃபிசிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வாஷ்ரூம்க்கு கூட விடுறதுக்கு கீழே தான் வந்து போகணுன்ற அளவுக்கு எல்லாம் செய்திகள் வந்தது. ஏன் இவ்வளவு உச்சக்கட்ட ஹராஸ்மெண்ட் அங்கே நடந்தது, இதற்கெல்லாம் காரணம் என்ன, இவ்வளோ நாள் இது அன்னோட்டிஸ்டாக போனதுக்கான விஷயம் என்ன, இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஆஃப்டர் அ ப்ராப்பர் லைக் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இதில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் என்ன, இந்த மாதிரியான அசால்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக வீடியோஸ் வச்சு மிரட்டுறதா இருக்கட்டும், ஆடியோஸோ சாட்ஸோ, இந்த எவிடன்ஸ் எல்லாம் எவ்வளோ முக்கியமான ரோல் இந்த கேஸில் ப்ளே பண்ணுவோம்? இந்த கேஸ் இல்லை, எல்லா கேஸ்லையும் இப்போ நீங்கள் அது அடுத்தது லைக் பாஷ் கமிட்டிக்கிட்டே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படி தட் இஸ் ஐசிசி இன்டர்னல், அது ஐசிசி ஆர் விஷாக்கா ஆர் பாஷ் கமிட்டி நம்ம சொல்லலாம். ஓகே, அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 5 பேர் கொண்ட இதில் இருப்பாங்க ஐசிசியில். கொடுக்குறீங்கனாலே நீங்கள் கம்ப்ளைண்ட்டோட சேர்ந்து கண்டிப்பாக ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்க் ஆஃப் லைக் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒர்க் நேச்சர் வந்து மார்னிங் ஒரு 10 to evening 6ன்னு வச்சுக்கோங்களேன். 6க்கு அப்புறம் ஒரு எம்ப்ளாயர் மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒர்க் நிமித்தமாக மட்டும்தான் இருக்கணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 o'clock 9 o'clock இல்லை, ஹாய் வாட் ஆர் யூ டூயிங், வாட் ட்ரெஸ் யூ ஆர் வியரிங், லெட்ஸ் கோ அவுட்னு கேட்டாலே இட் அமௌண்ட்ஸ் டு ஹராஸ்மெண்ட்.
ஓகே, பட் இங்கே என்னன்னா கூட நல்லா உட்காந்து சாட் பண்ணிட்டு நாளைக்கு அந்த விமன் வந்து ஹராஸ்மெண்ட்டாக கொண்டுட்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த கன்சர்ன் மேட்டர்ஸிங்க, அவ்வளோதான். ஓகே, கன்சென்ட் இல்லைங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து இல்லைங்க இந்த மாதிரி பேசாதீங்கன்னு ஒரு பிளாக் பண்ணியும் அவங்க திரும்ப பண்ணி, இல்லை நீ எனக்கு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண, ஸோ நான் உனக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறேன், உனக்கு சேலரி ஹைக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி நீங்கள் எல்லாம் எக்ஸப்ட் பண்ணிட்டு லேட்டர் ஆன் வந்து யூ கே நாட் கம் அண்ட் கம்ப்ளைண்ட் தட் இவர் எங்கிட்ட இப்படியெல்லாம் தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு. ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கன்சென்ட் கொடுக்க இந்த மாதிரி சில இடத்துல ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸும் ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்படி தான் அந்த இடத்துல போகும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த அஃபெக்ட் ஆறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இம்மீடியட்டாக இந்த பாஷ் அப்படிங்கிறத மேண்டேட்ரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா as per பாஷ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் 2013 ஆக்ட் படி எந்த 10 or more than 10 எம்ப்ளாயிஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இம்மீடியட்டாக பாஷ் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணணும். இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் யாராவது இல்லைன்னு ஒரு இது பண்ணுறாங்கன்னா வார்னிங்கோட 50,000 ஃபைன். செகண்ட் டைம் அவங்க சொல்லியும் பாஷ் கமிட்டி அவங்க உள்ளே வந்து செட்டப் பண்ணல அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், கம்பெனி ஒரு இன்ஸ்டிடியூஷன் எனிதிங் அவங்களோட லைசன்ஸே கேன்சல் ஆகும். ஓகே, ஆர்ஓசி கிட்ட. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கொஷனே இந்த இடத்துல, இல்லையா? ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. ஓகே, எஸ் மேம். ஏன்னா முன்னாடி வரைக்கும் இந்த பாக்ஸோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆக்டா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கேசஸ் அதை பத்தி பார்க்க நல்ல ஒரு பாக்ஸோ கூட பாத்தீங்கன்னா இந்த அனானிசிட்டிக்கு அப்புறம் தான் நிறைய அவேர்னஸ் ஆச்சு. என்னன்னா இந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் CW அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகும்போது இந்த ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாம் வாய் திறக்க ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல, இல்லையா? என்னன்னா இல்லைனா வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி வரும்போது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்று 2 பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்கூல்ல வந்து ஸ்டாஃப் எங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணிருக்காரு, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் வந்து பார்த்திருக்காரு, இந்த மாதிரி எல்லாமே வாயை திறக்க ஆரம்பிச்சாங்க. விச் மீன்ஸ் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பண்ணப்பட்டது. இன்னொன்னும் இங்க போக்சோ அப்படிங்கிறது சில இடத்துல தவறுதலாக வந்து புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. என்னன்னா போக்சோ இஸ் அகெயின் வந்து இங்க வந்து ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கும் கிடையாது. அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 யாராக இருந்தாலும் போக்சோ அப்ளை ஆகும். ஃபைனலி மேம் இந்த கொஸ்டின் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இந்த TCS இஷ்யூல ஸ்டார்ட் ஆயிருக்குன்னும் போது இந்த கேஸ் எப்படி போக போகுது, ஃபைனலி எல்லாமே ப்ரூவ் ஆகுற பட்சத்துல ஜட்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்? எஸ், இப்போ இந்த விஷயம் பார்த்தோன்னா கம்பெனியோட ஒரு பர்வியூ தாண்டி வெளியில் வந்தாச்சு. ஓகே, இது ஏன்னா இது அகெயின் பார்த்தோன்னா இதில் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இதில் நாட் ஒன்லி அண்ட் ஹராஸ்மெண்ட் சொன்ன மாதிரி மெயினாக மதம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இல்லையா? ஸோ அது இருக்கும் போது இது ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் இது அப்படியே கனெக்டிங் லிங்க் பிடிச்சி போகும். ஏன் இவங்க வந்தாங்க, பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாங்களா, அதுவும் லைக் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்கெல்லாம் லைக் இது வந்து முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்கள், இதுக்கு என்ன இருக்குது? முன்னாடி ஹெச்ஆர்னு சொன்னாங்க, இப்போ அவங்க ஹெச்ஆர் கிடையாது. ஓகே, அப்போ இவ்வளோ நாள் ஏன் அந்த பெண்கள் வெளியில் வரல? ஓகே, அப்போ பாஷ் கமிட்டி அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? அங்கே வந்துட்டு அந்த ஒரு கேமரா இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு தனியாக கண்டிப்பாக அந்த கேமராவோட ஸ்க்ரூட்டனைசிங் ஐடி இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த மாதிரியான இவ்வளோ விஷயங்கள் அதனை நோக்கி இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு எவிடன்ஸோட அடுத்தது இன்னொன்று சொல்லப்படுது. ஒரு 40 CCTV ஃபுட்டேஜ் கீழே கலெக்ட் பண்ணதாகவும் இங்கே சொல்லப்படுது. தட் இஸ் அந்த அண்டர்கவர் ஏஜென்ட்னால. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இங்கே போகும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட ஒரு கவனத்தையே ஈர்த்தது மட்டும் இல்லாமல் லைக் ஒரு இந்தியாவையே வந்துட்டு ஈர்த்த ஒரு விஷயம். இது வந்து எப்படின்னா எனக்கு வேர்ல்டு நியூஸ் சேனல்ஸில் உட்காந்து பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. லைக் த்ரூ அவுட் தி வேர்ல்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு, இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதோட இம்பேக்ட் பெரிய விதத்தில் இருக்கும். இது நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷனோ ஒரு ரிப்போர்ட்டோ கண்டிப்பாக நாளைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும், நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி சொல்லும்போது யூனியன் லேபர் மினிஸ்ட்ரிக்கு வந்து இந்த இடத்துல போகும்போது ஒரு விஷயம் இங்கே வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா TCSல இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு TCS தான் இருக்கா, இல்லை மற்ற TCS பிரான்ச்லையும் இதை கேளுங்க, இல்லையா இருக்கக்கூடிய மொத்த ஐடிலையும் இதை பற்றி கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ கேள்விகளாக வந்திருக்குல்ல இந்த இடத்துல. நாளை பின்ன அதுவும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்படுற பட்சத்தில் இன்னும் நமக்கு பெரிய விஷயம் வரும். கண்டிப்பாக இது டு அன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் போகும்போது வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் அப்படி ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு, இது ப்ரூவ் ஆகி சார்ஜ் ஷீட் அப்படின்றது போகிறது எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். என்ன மாதிரியான செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, ஏன்னா இது கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்பட வேண்டிய விஷயம், இல்லையா? ஸோ என்ன மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்றதை வச்சு கண்டிப்பாக ரிலிஜியஸ் சார்ந்த செக்ஷன்ஸ் இதில் இருக்கும். இன்னொன்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சார்ந்தது. ஓகே, இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாமே விச் மீன்ஸ் சிவியர் செக்ஷன், சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ்க்கு உண்டான எஃப்ஐஆர் தான் இது இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா? ஸோ அகெயின் இது என்ன மாதிரி அப்ரூவ் ஆக போகுது, விஷயங்கள் விசாரணையில் தெரிய வரப்போகுதுன்றதை பொறுத்து போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படியே இருக்க போகுதா, இல்லை எஃப்ஐஆர் ஆல்டர் செய்யப்பட போகுதா அப்படிங்கிறத வைத்து எல்லாமே நம்ம இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஓகே, மோர் தென் கேஸ் ஸ்டடி டெஃபினட்டாக இந்த பாஷ் ஆக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி இன்ஃபர்மேட்டிவாக. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.